நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ராஜ்யசபாவில் பட்ஜெட் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திமுக எம்பி திருச்சி சிவா தமிழகத்திற்கு பிரதமர் மோடி எதுவும் செய்யவில்லை என பெரிய பட்டியல் ஒன்றை படித்தார். இதற்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்த போது திமுக எம்பிக்கள் குறுக்கிட்டனர். அமைதியாக உட்கார்ந்து கேளுங்கள், அது உங்களது கடமை என ஒரு தலைமை ஆசிரியர் போல மிரட்டும் தொனியில் பேசி திமுக எம்பிக்களை உட்கார வைத்தார் நிதியமைச்சர். மெட்ரோ ரயில் உட்பட தமிழகத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு திட்டங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறது என்று விவரமான பட்டியல் ஒன்றை வெளியிட்டு எதற்கெடுத்தாலும் மோடி மோடி என சொல்வதை முதலில் நிறுத்துங்கள் என்று சாடினார். அப்படியே திமுக தான் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகிறது என்றும் போட்டுடைத்தார். அவரது பேச்சு ராஜ்யசபாவை தெறிக்கவிட்டது. சக அமைச்சர்கள் நிதியமைச்சரை பாராட்டினர். இதையடுத்து ராஜ்யசபாவின் தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஜெக்தீப் தன்கர் அலுவலகத்திலிருந்து நிர்மலாவுக்கு அழைப்பு வந்தது. அங்கு சென்ற நிர்மலாவுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நட்டா அங்கிருந்தார். நீங்கள் மிகவும் தைரியசாலியான பெண், ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவர், இன்று அருமையாக பேசினீர்கள் என்று துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் நிர்மலா சீதாராமனை பாராட்டினாராம். தன் பங்குக்கு நட்டாவும் பாராட்ட ஒரு புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டாராம் நிர்மலா சீதாராமன்.